ஆக 13/9/2015 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:40 மணி அளவு ஆதிபராசக்தியின் 11வது இலக்கமுள்ள ஸ்லோகத்தின் உரையாக்கம். இது 8 வரிகளில் அடங்குகிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு ருத்ர ருத்ர ருத்ரசக்தி ருத்ரசக்தி ருத்ர பூஜா ஆனந்த ஸ்லோக அனந்த சக்தி ருத்ர அனந்த பைரவநாத பிந்து பிராணஸ்தூல ருத்ர திரேகே நவசக்தி பிருந்தா பிருகுசக்தி பிருத்தாவன ராதே பூஜா சக்தி வன துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 8 வரிகள் கொண்ட இலக்கு. ஒவ்வொன்றின் துவக்கமும் விஷ்ணுவை ஆதாரமாக வைத்து வருகிறது. ஸ்லோகத்தின் தொகுப்பு ஆதிபராசக்தியை மையமாக வைத்து வருகிறது. அதில் பிரதான தெய்வம் ஆதிபராசக்தி தான். அனைத்தும் அவளுக்குள்ளே அடங்குகிறது. அவளுக்குள்ளே அடங்கக்கூடிய காலத்தில் விஷ்ணு என்ற ஒரு மகாதெய்வத்தின் மூலமாக ஆன்மீகத்தை உலகுக்கு சொல்கிறாள். பிரம்மத்தின் தத்துவம் படைப்பு, படைக்கும் முன் அந்த சிசுவுக்கு அது தெரியாது. படைத்த பின்னும் சில மாதங்கள் தெரியாது. பிரம்மத்தின் வேலை அதோடு முடிந்தது. விஷ்ணுவானவன் அதனுடைய ஆயுள் காலம் வரை 5 வயது வரை இருக்கலாம், 50 வயது வரை இருக்கலாம், 100 வயது வரை இருக்கலாம். அந்த காலத்தின் அளவு வரை உடன் ஓடி வருவது விஷ்ணு. இறந்தவுடன் அது சிவனை சார்ந்து விடுகிறது. ஒரே நாளில் மொத்த கணக்கை முடித்து விடுகிறார். இடைப்பட்ட காலம் என்பது மனிதனுடைய மூச்சுக்காட்டோடு விஷ்ணு ஓடி வருகிறார். 2 நபர்களுக்கு ஒரு நாள் வேலை, பிறப்பு இறப்பு. பிறப்பன்று பிரம்மத்துக்கும் இறப்பன்று சிவத்துக்கும். ஒன்று குழியில் விட்டு புதைப்பது, மற்றொன்று எரிப்பது. இதற்கிடையில் விஷ்ணுவானவன் அதை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறார். இருப்பினும் அவனுக்கே நாம் ஒருவன் இந்த வேலை செய்ய வேண்டுமா? இருவரு வேலை சாதாரணமாக முடிந்துவிட்டது. இந்த இருவர் வேலையில் கூட பிரம்மத்தின் நிலை பிறக்கும் முன் அனைத்து லோகத்தின் சாரம், நவகோட்களின் சாரம், 27 நாட்களின் சாரம், பூமியின் 12 பகுதியின் சாரம், எந்த மையத்தில் இவன் பிறக்க வேண்டும் என்ற கணிதம், 1 முதல் 6வது அறிவு வரை எதில் பிறக்கப் போகிறது என்ற தன்மை, பிறக்கும் இதுகளை ஒத்திகை பார்ப்பது பிரம்மன். எந்த பூமியில் பிறக்க வேண்டும், எவ்விடத்தில் வளர வேண்டும், பிறக்கும் முன்
அந்த தொழிலை சீராக செய்து பிறப்பை நடத்துகிறான் பிரம்மன். ஆனால் பிறந்தோரும் மற்றோரும் இதை கண்ணால் பார்ப்பதில்லை. அவனுடைய காலத்தின் நீட்டும் அதிகம்தான். இவனுக்கு யார் தாய் தந்தையாராக வர வேண்டும்? அந்த தாய் தந்தையின் புண்ணிய பிராணன், புண்ணிய சக்தி, பாபத்தின் குறை, இதுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிசுவின் ஜனனம், அதற்கு பிதுர்மண்டலத்தின் ஆராய்ச்சி, சந்திரமண்டலத்தின் ஆராய்ச்சி, இதுகளின் கூட்டுத்தொகைக்கு ஏற்றபடி ஒரு பிரஜையை ஜனிக்க வேண்டும். அதற்கு சிசு என்பது பெயர். ஆனால் இது ஒரு நாளில் முடிந்து விடுகிறது. 10 திங்களில் ஏதோ ஒரு நாளில் முடிந்து விடுகிறது. இறந்த பின் என்னென்ன செயல்கள் நடக்க வேண்டும் அவன் வாழ்க்கையில், அந்த பிராணனின் நிலை என்னென்ன தொகுதிகளுக்கு கொண்டு போக வேண்டும், இதுகளை ஆராய்ச்சி செய்வது சிவன். ஆனால் மனித இயக்கத்திற்கு இது வெளிப்படையாக தெரிவதில்லை. விஷ்ணுவானவன் அவன் உயிர் உள்ள காலம் வரை உடன் போக வேண்டும். ஆனால் இவ்விருவர்களின் கால இயக்கம் வெளிப்புற நிலையில் பார்க்கக்கூடிய காலத்தில் ஒரு நாளில் முடிகிறது. இது மனிதன் கண்ணால் பார்க்க போது ஒரே நாளில் முடிகிறது. பிறப்பதற்கு முன் இறந்ததற்கு பின் சில வேலைகளை செய்ய வேண்டியது பிரம்மனும் சிவனும். ஆனால் உயிரோடு கூடிய உடலை தாங்கிய மனிதன் எதுவரை இருக்க வேண்டுமோ அவனோடு ஓடி வருவன் விஷ்ணு. அவனுக்கு கூட ஒரு அங்கலாய்ப்பு, நான் எத்தனை பேரோடு ஓடுவது, எங்கோது ஒரு இடத்தில் நின்று விடுவான் என்றுதான் அவனுடைய மூச்சுக்காற்றின் மையமாக ஆதிபராசக்தியானவள் உடன் ஓடி வருகிறாள். உயிருள்ள காலம் வரை அந்த இருவரை தவிர்த்து, பிரம்மன் சிவத்தை தவிர்த்து, விஷ்ணுவானவன் அந்த நபர்களோடு ஓடி வருகிறான். அதற்கு உறுதுணையாக வருவது அன்னைய ஆதிபராசக்தி. யாரோடு பின்னலாடி வருகிறாள்? விஷ்ணுவோடு. ஆகவே துவக்கத்தின் ஓம் விஷ்ணோ விஷ்ணு, இந்த விஷ்ணுவின் தத்துவம் இங்கே ருத்ரானந்த விஷ்ணுவாக மாற்றப்பட்டிருக்கிறது. ருத்ரானந்த நிலையாக இந்த விஷ்ணுவை மாற்றப்பட்டிருக்கிறது. முதல் விஷ்ணு அந்த ருத்ரம் என்று சொல்லக்கூடிய நிலை 4 பாகங்களாக எப்படி விஷ்ணுக்குள்ளே அடங்குகிறது? அடுத்த விஷ்ணு. ஆகவே ஒவ்வொரு ஸ்லோகத்தின் துவக்கத்திலும் ஓம் விஷ்ணோ விஷ்ணு, இதை எழுதுவதற்கு மானசீக தெய்வம் கண்ணனாக இருக்கலாம். வடிக்கப்பட்டது விஷ்ணு. இது வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த விஷ்ணுவின் முகத்தில் இருந்துதான் காயத்ரி வெளிவந்ததாக 4 வேதங்களின் தலைவியாக ஒரு பெண்ணின் உரு கொண்டு வந்ததாக சொல்கிறது. வேதம் படித்தால் தெரியும். ருத்ர ருத்ரே, ருத்ர ருத்ரே, ருத்ர சக்தி, ருத்ர சக்தி, ருத்ர பூஜா, ருத்ர ருத்ரே. அதாவது ஒரு ஆணின் சக்தி அல்லாதே, அல்லது ஒரு பெண்ணின் சக்தி அல்லாது. ருத்ரே பார்வதி அல்லாத சிவன். ருத்ரே பார்வதி அல்லாத சிவன். இங்கு ஆணின் தன்மையோடு ருத்ர சொல்லப்படுகிறது. ருத்ரே ஆண் உருவத்தோடு அடங்கிய
பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியின் தன்மை ஆணின் தன்மை. ருத்ர ருத்ரே, முதல் ருத்ரே, ருத்ரான்னு சொல்லக்கூடிய முதல் ருத்ரா பார்வதி அல்லாத சிவன் ஆணின் உருவம். ஆண்டான் ஆன்மீகத்தை நடத்தி செல்பவன். அனைத்து உடல் உருவுக்குள் இருந்து அதை வளர்ப்பவள் பெண் பார்வதி. ஆகவே இங்கே ஆண் பெண் என்ற உருவங்களை பிரிக்கப்படுகிறது. ருத்ரா பார்வதி அல்லாத சிவன் என்பது பொருள். ருத்ரே ஆண் உருவத்தில் அடங்கிய பார்வதி. பார்வதியின் இயக்கம் அனைத்தும் ஆணின் தன்மை. இந்த ருத்ரே சக்தி விஷ்ணுக்குள் அடங்குகிறது. ஏன் விஷ்ணுக்குள் அடங்குகிறது? எதற்காக விஷ்ணுக்குள் அடங்குகிறது? யோக சாஸ்திரம் கல்வி பயிலக்கூடிய காலத்தில் யஜ்ஞம் என்று சொல்லக்கூடிய அக்னியை ஹோமங்களாக யஜ்ஞோபவந்து என்று சொல்லி பாடசாலையில் அந்த காலத்திலே பாடம் நடத்தினர். கிரகத்தில் ஓமியாதி விஷயங்கள் செய்யக்கூடிய காலத்தில் யாகம். அந்த காலத்தில் பாடசாலை குருகுலம் என்றனர். அங்கு ருத்ரனை வைத்து யாகத்தை வளர்த்தி இந்த பிரணவத்தின் ஓம்காரத்தை உடலிலே புகுத்தி ஆன்மீக செயலுக்காக செய்தனர். அந்த ருத்ரம் என்ற வெளிப்புறமான சொல்லுக்கு ஆண் என்று பெயர். யாகத்திலே வரக்கூடிய நெருப்பு பிழம்புக்கு ஆண் என்று பெயர். அந்த நெருப்பு பிழம்பு மேல் ஓங்கி வளர்கிறது. நெய் விட்டுக்கொண்டே போகிறேன், ஓங்கி வளர்கிறது. ஒரு முக்கோண வடிவில் வளரும். கீழ்ப்பகுதி நெருப்பின் பாகம் விரிந்து மேல் போக சுருங்கி அந்த அடிபாகத்திலே இருந்து பார்வதியானவள் அந்த ருத்ரனை யாக குண்டத்தில் அமிழ்ந்து போகாமல் இருக்க, அடங்கி போகாமல் இருக்க மேலே வளர்க்கிறாள். இங்கே மறைக்கப்பட்டிருப்பது யாகத்தில் யஜ்ஞத்திலே பார்வதி தேவி. உருவத்தில் யஜ்ஞமாக வருவது சிவன். பார்வதி ஒன்று, சிவன் ஒன்று, இரண்டானது. பார்வதிக்குள் சிவன் மூன்று, சிவனுக்குள் பார்வதி. நான்கு வகையான தத்துவம். நான்கு வகையான தத்துவம். அதற்கு ருத்ரே, ருத்ரசக்தி, ருத்ரசக்தி, ருத்ர பூஜா. இது நாபி என்று சொல்லக்கூடிய வயிற்றிலே, நாபி வயிறு, நாம் உண்ணக்கூடிய உணவு செரிமானமாவது இந்த தத்துவம்தான். காயை வேக வைக்கிறீர்கள், ருத்ரம். இறைச்சியை வேக வைக்கிறீர்கள், ருத்ரம். பச்சை அரிசியை சாதமாக வேக வைக்கிறீர்கள், ருத்ரம். நெருப்பு என்பது பொருள். அது பக்குவம் அடையும் நிலை பெண். அரிசி வெந்து விட்டதா? இறைச்சி வென்று விட்டதா? காய் வென்று
தின்பதற்கு ஈடாக இருக்கிறதா என்ற தன்மை வரும்பொழுது அதில் பெண் சக்தி புகுத்தப்படுகிறது. இது வெளியிலே வெந்தது போக வயிற்றுக்குள் போகக்கூடிய காலத்தில் அந்த உணவின் செரிமாற்றத்தை செரித்தல் செய்வது ருத்ரா, ருத்ரே, ருத்ரசக்தி, ருத்ரசக்தி, ருத்ர பூஜா. தானாக ஒருவருடைய உடலிலும் செரிமானம் நடக்கவில்லை. அதற்கு அக்னி தேவை. இல்லை என்பேன். இது பொய் என்று சொல்வீர் விஞ்ஞானத்திலே. இல்லை, இதுதான் மெய். அந்த குடல் ஒன்றோடு ஒன்று அழுத்தப்படுகிறது. அழுத்தப்படக்கூடிய காலத்திலே அந்த மென்று முழுங்கிய உணவானது செரிமானமாகிறது. அதற்கு உள்ளே இயக்கம் குடல், இரைப்பை. அதற்கு உராயும் போது வெப்பத்தின் தன்மை உண்டாகிறது. அந்த வெப்பத்தின் தன்மை ருத்ரா, செரிமானத்தின் தன்மை ருத்ரே. செரிமானமானதா சீரான நிலையில் ருத்ரசக்தி. அடுத்த ருத்ரசக்தி இந்த செரிமானமானது இரத்தமாக மாற்றப்படுகிறதா, ருத்ர பூஜா. இந்த கிருதியானது பிராணனின் வாயுவை சுத்தப்படுத்துகிறதா? ஏன் சுத்தப்படுத்துகிறதா? இறை நம்பிக்கை இருக்கலாம், இல்லாது போகலாம். அவனின் ஆயுளும் தூக்கத்தின் நிறைவும் சரியாக வேண்டும். பின்தான் இந்த குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் ஓட்டத்திற்கு ஆரம்பமாகிறது. ரத்தம் ஆகும் வரை ருத்ரே. இது ரத்தமாக ஆக்கப்பட்டது என்பது சொல்லும்போது ரத்தம் வரை ருத்ரா. இது குருதியாக மாற்றப்பட்டது என்பது ருத்ரே. இது ஓட்டப்பந்தயத்தில் இப்போது நரம்புகளின் வழியாக ஓடுகிறது ருத்ர சக்தி. இது இருதயத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது அடுத்த ருத்ர சக்தி. இது யோக சித்தாந்தத்தை தானாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது. அதற்கு ருத்ர பூஜா. ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் தானாக ருத்ர தேவதை, ருத்ரதேவன் குருதியின் வடிவிலே பூஜை செய்கிறான். ஆன்மீகம் வெளியே இல்லை, ஆன்மீகம் உள்ளே உண்டு. தெய்வம் இல்லை என்று சொல்லலாம், தவறேதுமில்லை, ஏற்றுக்கொள்வோம். அவனுக்கு கூட செரிமானம் வேண்டும். இறைவன் இல்லை, ஏற்றுக்கொள்ளலாம். அவனுக்கும் உடலிலே வெள்ளை அணு, சிவப்பணுக்கள் வர வேண்டும். அவனுக்கு கூட 12 ஆண்டுகள் எலும்புக்குள்ளே மஜ்ஜை என்ற கொழுப்பு சேர வேண்டும். இல்லை என்று, இறைவன் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு 12.5 வயதில் அனைத்து உறுப்புகளும் வளர வேண்டும். இறைவன் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். அவனுக்கு திருமண வைபவம் வேண்டும். இறைவன் இல்லை என்று ஒத்துக்கொள்ளலாம். அவனுக்கு தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளும் தன்மை வர வேண்டும். இதற்கு ஒவ்வொரு உடலிலும் மகாவிஷ்ணுவானவன் தான் அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு ருத்ர யாகத்தை தானே செய்கிறான் என்பது பொருள். ருத்ர யாகத்தை தான் செய்கிறான் என்பது பொருள். இறைவன் உண்டு என்று சொன்னாலும், இறைவன் இல்லை என்று சொன்னாலும், ருத்ர பூஜையை, ருத்ரத்தின் ஆனந்த சக்தியான பூஜையை, விஷ்ணுவை, மகாவிஷ்ணுவை சாஸ்திரி என்ற குருக்களாக நிறுத்தி, சாஸ்திரி என்ற குருக்களாக நிறுத்தி அந்த இயக்கங்களில் பெண்ணாக உள் உறைபவள் ஆதி பராசக்தி. ஆண் உடல் என்று சொல்ல இயலாது.
பெண் உடல் என்று சொல்ல இயலாது. அனைத்து உடலுக்குள்ளும் குருவாக விஷ்ணுவை மாற்றி அந்த யஜ்ஞத்தில் மகாசக்தியாக விளங்குவதும் அதை செயல்படுத்துவதும் அன்னை ஆதி பராசக்தி. இது மனதோடு கோர்வை செய்து பாருங்கள். தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ருத்ரானந்த பவம் என்பது பெயர். அடலே ருத்ரானந்த பவம். ஆண் உடல் என்று அவள் பார்ப்பதில்லை, பெண் உடல் என்று அவள் பார்ப்பதில்லை, பிறந்திருப்பது கயவன் என்று பார்ப்பதில்லை, பிறந்திருப்பவன் வேதாந்தி என்பது பார்ப்பதில்லை, பிறந்தவன் துரியோதனனுக்கு ஒப்பானவன் என்று பார்ப்பதில்லை, ஒரு மகான் பிறந்திருக்கிறான் என்று பார்ப்பதில்லை, ஒரு துரோகி பிறந்திருக்கிறான் என்பது பார்ப்பதில்லை, களவாடுபவன் பிறந்திருக்கிறான் என்று பார்ப்பதில்லை. அனைவருடைய உடலுக்கு ருத்ரனாக விஷ்ணுவை மாற்றி அந்த யாக யஜ்ஞத்தை அவன் கையால் ஆதிசக்தியான ஆதிபராசக்தி செய்விக்கிறாள். உணவு உண்கிறோமே, அந்த செரிமானத்தின் மகாசக்தி ஆதிபராசக்தி தான் செய்ய வைக்கிறாள். இது ஏன் ஆதிபராசக்தி செய்ய வேண்டும்? கருவின் வளர்ச்சி, பிள்ளை பேரின் ஆனந்தம், அதனுடைய தீர்க்காயுசு தன்மை, அதனுடைய வளர்ச்சியின் தன்மை, அடுத்து பிறக்க வேண்டிய உடன்பிறப்பின் தன்மை, அதற்கு பிரம்மத்தின் மகாசக்தி வித்யாபவந்து என்று சொல்ல வேண்டும். ரோகத்தின் நிலையை நீக்கிய பஞ்சகீர்த்தம், தேவதைகளின் விரோதத்தன்மை விலகல், இதுகளை குருதியில் அடைத்து அன்னை சீர் செய்கிறாள். அதற்காகத்தான் பெண்களின் மனம் தாய்மை தன்மை, அந்த தாயே ருத்ர யாகத்தில் விஷ்ணுவை ஆசானாக அமர்த்தி அவன் வளர்க்கும் ருத்ர யாகத்தை யக்ஞோ, அவளே அதில் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாள். சராசரி மனித உடலில் என்று வெளியேற வேண்டும்? வெறும் ருத்ர சக்தியாக வெளியே வந்து மரணம். இது சாதாரண மனிதன் உடலுக்கு நடப்பது. அவளே இந்த யஜ்ஞபாவத்தை ஆசானாக விஷ்ணுவானவனை குருவாக மாற்றி செய்யும் காலத்தில் இவனுடைய பிராண சக்தியை ஆன்மீகத்தில் ஒடுக்க முடியுமா என்று செரிமானமாகிறதே உணவு, மலமாகிறதே உணவு. அங்கே அவளுடைய பாதங்களை மடித்து யோக சித்தாந்தத்தில் அமர்கிறாள். இதுதான் உண்மை. இது ஆன்மீகம் கற்றபோது கண்ணாடிக்கு முன் பின் தெரியக்கூடிய பொருள் உள்ள நிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி தெரியும். ரசம் பூசாத கண்ணாடிக்கு முன் வைத்தால் வெளிப்புறம் இருந்து பார்த்து கொள்ளலாம். அன்னை அந்த மலக்குடியிலே அமர்ந்து யஜ்ஞத்தை வளர்க்கிறாள். எதற்காக யஜ்ஞத்தை வளர்க்கிறாள்? இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர் பிராணன் ஆன்மீக சக்தியான யஜ்ஞத்தை வளர்க்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏற்றுக்கொள்ள இயலாது. அதற்காகத்தான் பிருகுமுனிவர் அபிர்வாகத்தை
லக்ஷ்மியின் கணவனான விஷ்ணுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஏன் விஷ்ணு இடத்திலே செல்ல வேண்டும்? மூவரிடத்திலும் செல்கிறார். கடைசி மூன்றாவதான மகாவிஷ்ணு இடத்தில் செல்கிறார். சென்றபோது மகாலட்சுமி கணவனுடைய முகத்தை வருடிக் கொண்டிருக்கிறாள். சிந்தனையை ஓடவிட்டு பாருங்கள். இனம் புரியாத ஒரு நிலை மகள் இல்லத்துக்குள்ளே உள்புகும் மாதிரி இருந்தது. எங்கு? மகளுடைய இல்லத்துக்குள்ளே பெருகு முனிவன் யாரோடு ஒப்பனை செய்வது? மகாலட்சுமி இவனுக்கு மகளாம். அந்த நினைவு வர வேண்டுமென்று மகாலட்சுமி மாலவனுடைய கண்ணங்களை வருடிக் கொண்டிருந்தாள். மகள் என்றால் விஷ்ணு என்னவாகிறான்? மருமகனாகிறான். எங்கிருந்து பிறகுக்கு ஒரு உறவு வரும்? முனிவனுக்கு என்ன உறவு? யார் உறவு? எதற்காக உறவு? மதி இருக்க வேண்டாம். உடனே விஷ்ணுவானவன் எழுந்து அமர்ந்து தனது இடது கையை மகாலட்சுமியின் தோள்களிலே போடுகிறான். இந்த அவிர்வாகத்துக்கு பொருத்தமானாள் மகாவிஷ்ணு என்று அவனுடைய கணக்கு. வந்தவன் இருவரிடையே பேசி அவிர்வாகத்தை கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். அது ருத்ர சேவைக்குள் அடங்கக்கூடிய அவிர்வாகம். அந்த சேவை உலகுக்கு தேவை. மகளென்று நினைக்க வைத்து ஒருபுறம் மகள் என்ற உறவு அவனே வைத்துக் கொண்டான், நாம் செய்ய முடியாது. மறுபுறம் மாமனார் என்ற உறவு, மறுபுறம் மருமகன் என்ற உறவு. அங்கு சென்று இந்த நினைவு வரலாமா? ஒரு முனிவனுக்கு இந்த நினைவு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவிர்வாகம் அவர்களுக்கு சென்று சேர வேண்டும். இடறினான் மார்பகத்திலே வலது காலால். இடறினான் மார்பகத்தில் வலது காலால், பிருகுவின் வலது காலால். அந்த ருத்ரத்தின் பவந்து என்று சொல்லக்கூடிய ஆணவம் கால் உள்ளே இருந்தது, பாதத்திலே பற்றிக் கொண்டான். மாலவன் பற்றிக் கொண்டான். பிருகு முனிவரின் யஜ்ஞோ பவந்து என்ற சக்தியை, அந்த ஆகுதியை வயிற்றில் அடைத்துக் கொண்டு எடுத்துச் செல்கிறான். அதை ஒரு கலசமாக்கி வெளியே எடுத்து அதிலே இட்டு செல்கிறான். அந்த அவிர்வாகத்தின் குளறுபடியால் தான் நமக்கு இன்று சீனிவாச மலை என்று சொல்லக்கூடிய 7 மலை கிடைத்தது. ஆகவே ஒவ்வொரு வயிற்றுக்குள்ளும் ருத்ரத்தின் யாகத்தன்மையை நாம் அருந்தக்கூடிய உணவின் வழியாக விஷ்ணுவை குருவாக்கி ஆசானாக்கி அந்த யஜ்ஞத்தை உருவாக்கி வளர்க்கும் போது, வளர்ந்து வரும்போது அதற்கு வேலைக்காரியாக இருப்பது அன்னை ஆதி பராசக்தி. இது எப்படி உணர முடியும்? ஆன்மீகத்தின் சாரல் மனதுக்குள்ளே உள் புகுந்தது என்றால் இந்த மகா தத்துவம் தெரியும். ஆன்மீகத்தின் கற்ற நிலை வேண்டும். ஆசானின் அருள் வேண்டும். ஆசானோடு தொடர்ந்திருக்கும் தன்மை வேண்டும். ஆசானோடு தொடர்ந்திருக்கும் தன்மை வேண்டும்.
இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும். இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும். இது கிடைக்காமல் போகுமோ என்று கவலை தேவையில்லை. ஏன்? இதற்கு மையமாக இருப்பது லட்சுமியும் விஷ்ணுவும். அதில் ஓட ஓட விருட்டுவது பிரகுமுனிவரை. ஆகவே ஆன்மீகத்தின் சாரலை உணர்ந்தபோது ஆனந்தத்தின் மையத்திலே அன்னை ஆதிபராசக்தி அடிவயிற்றிலே இருக்கக்கூடிய செரிமானம் ஆகக்கூடிய உணவு பலமாகி அதில் யஜ்ஞோபவந்தை செய்கிறாள் அன்னை. இல்லை என்றால் அது மலமாகாது. இல்லை என்றால் அதில் வாயு என்ற காற்று பகவானை சேர்த்து வெளியில் அனுப்ப மாட்டால் நம்மால் முடியாத அந்த கதை. இது அனிச்சை செயல் என்பான். இந்த அனிச்சை செயலுக்கே ஆதி பராசக்தி என்ற ஒரு பெண் வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த ருத்ரே இதுகளை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறாள் ருத்ர சக்தி. தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருகிறாள் ருத்ர சக்தி. ஆணுமாகி பெண்ணுமாகி பார்வதி பெண். அவளே சிவத்தின் கோலத்தை அடைகிறாள். சிவனான், அவளே பார்வதியின் கோலத்தை அடைகிறாள். ஆண் பெண்ணாகி பெண் ஆணாகி, சிவன் பார்வதியாகி பார்வதி சிவனாகி, ஆண் ஒன்று பெண்ணாவது இரண்டு, சிவன் மூன்று பார்வதியாவது, பார்வதி நான்கு பார்வதி சிவனாகுது. இந்த நான்கு தத்துவங்களை வேறாக்கி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய காலத்திலே ஆண் தெய்வீக சக்தி அல்லாத சாதாரண ஆணாகிறாள். பிரிக்கக்கூடிய காலத்திலே சாதாரண பெண்ணாகிறாள். அந்த பிறப்பின் தன்மைதான் நம்முடைய உடல். அதே ஆண் பெண்ணானவர்கள் சிவ தத்துவம் பார்வதி தத்துவம் ஆகிறாள். பார்வதியை சாதாரண பெண்ணாக மாற்றுகிறாள், சிவனை சாதாரணமாக ஆணாக மாற்றுகிறாள். ஆண் பெண், ஆண் ஒன்று பெண் ஒன்று, மூன்று சிவம், அதை பெண்ணான பார்வதியாக மாற்றுகிறாள். நான்கு பார்வதி, அதை ஆணான சிவனாக மாற்றுகிறாள். ஒன்றாக்கி இதுகளை நாலாக பிரிக்கிறாள் வேதங்கள். ஒன்றாக்கி இதுகளை நாலாக பிரிக்கிறாள். இந்த நான்கை பிரித்து அதற்குள் உள்புகுவது ருத்ரத்தின் தன்மையாக ஆதி பராசக்தி. நான்கின் தன்மையில் ஆதிசக்தியின் தொகுப்பு உண்டு. நான்கின் சக்தியில் ஆதிபராசக்தியின் தன்மை உண்டு. இதற்கு ஆதியின் தொகுப்பு என்பது பெயர். அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு உருவமாக்கி வருவது ருத்ரசக்தி. அந்த ருத்ரசக்தி என்பவளே ஆதி பராசக்தி. அண்டமாகி அவனியாகி
அண்டமாகி அவனேயாகி என்று பாடியிருக்கிறார்கள். அந்த அண்டத்திலிருந்து வந்ததுதான் இந்த பிண்டம். பிண்டத்தில் கை கால் முளைத்தெழுந்த உயிர்கள் இது. உருவம் தாங்கி வெளிவருகிறது. இதை அன்னை ஆதிபராசக்தி செய்கிறாள். இதுகளை தான் புரிந்து கொண்டால் ஆன்மீக தத்துவத்திற்கு நேர் வழி ஆசையின் நுகர்வுகள் ஓடிச் செல்கிறது. ஆசையின் நுகர்வுகள் ஓடிவிட்டது. ஆசையின் நுகர்வுகள் இல்லை. இதற்கு உனக்கு ஓரறிவிலிருந்து உணவை தேடி கொடுத்து 1 முதல் 5 அறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்தும் உனக்கு உணவாகிறது. அதை உணவாக்கி அந்த உணவு செரிமானம் நடக்கிறதா என்று பார்த்து அந்த உணவுக்கும் மலத்திற்கும் இடையிலே அமர்ந்து அன்னை யோக சக்தியை செய்கிறாள். இது உலகியலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். ஆன்மீகத்தின் அரவணைப்பில் சென்று விட்டால் இந்த உண்மையை புரிந்தவன் கண்களிலே இருந்து கண்ணீர் வராது. ருத்ரா என்ற பகவான் வழியாக குருதி என்ற இரத்தம் பெருகும். இங்கே முழு மூலக்கர்த்தாவாக விஷ்ணுவை நிறுத்தியிருக்கிறாள். விஷ்ணு என்று சொல்லக்கூடியது ருத்ரே. 4ஆகி அதற்குள்ளே இவள் புகுகிறாள். இவள் ஏன் உள்ளே புகுகிறாள்? அந்த விஷ்ணுக்குள்ளே ஏன் இவள் புகுகிறாள்? விஷ்ணுவின் வேலை நின்றுவிட்டால் அது பிராணம் மரித்து போகும். விஷ்ணுவின் நினைவை தன்பால் திருப்பி விஷ்ணுவை இவள் ஆசானாக்கி. யாரை ஆசானாக்கிறாள்? விஷ்ணுவை ஆசானாக்கி. இங்கு விஷ்ணுக்கு ருத்ரன் என்ற பெயர். அவனை ஆசானாக்கி அவனை இந்த அன்னையானவள் பூஜை செய்கிறாள். இப்படி ஒரு வயிற்றுக்குள்ளே தினமும் நடக்கின்றது. மனிதனாக பிறந்து 6 அறிவு பெற்றதன் பலனை பாருங்கள். இது பொய் கற்பனை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் சித்தாந்தத்தின் நினைவுகளை இறைவனோடு வேண்டாம், நல்லாரோடு பகிர்ந்து பாரும். எல்லோரும் நல்லவர் என்று மனப்பக்குவம் பெறுவீர். எல்லோரும் நல்லவர் என்று மனப்பக்குவம் பெறுவீர். ஏன் இந்த எல்லோரும் நல்லவர் என்று மனப்பக்குவம் பெற வேண்டும்? ஏன் இந்த எல்லோரும் நல்லவர் என்று மனப்பக்குவம் பெற வேண்டும்? ஆசானை உணரும் பக்குவம் வரும். ஆசானை காலம் உள்ளளவும் ஏற்றுக்கொள்ளாது. ஆசானை காலம் உள்ளளவும் இவன் ஆயுள் வரை ஏற்றுக்கொள்வதில்லை. கண்ணனை மானசீக குருவாக நினைத்திருந்தான் கர்ணன். கர்ணனை சீடனாக ஏற்றுக்கொள்ளவில்லை கண்ணன். பெண்ணின் சேலைக்குள்ளே புகுந்து விட்டான் மகாபாவி.
போரிலே மாய்க்கப்பட்டான். தன் மனதுக்கு விரும்பி ஒரு சீடனாக வருவனை கூட விதி விடவில்லை. எல்லோரும் நல்லவர் என்ற தத்துவத்திற்கு போகக்கூடிய காலத்தில் பகை என்ற உணர்த்துதனை இல்லாத காலத்தில் அப்பிறப்பில் சீரான ஆசான் கிடைத்து முன்பிறப்பிலும் அவனேதான் ஆசான் ஆன்மீக நெறிகளை போதிக்கின்றான். அதற்காக விஷ்ணுவை குரு என்ற அந்தஸ்தை கொடுத்து நாபி என்ற பகுதியில் இருந்து இறைப்பை என்ற பகுதியில் வலம் வந்து உண்ட உணவை ஜீரணிக்க செய்கிறாள். இவள் அந்த யஜ்ஞ பூஜையை செய்கிறாள். அங்கு தானே தானுமாகி விஷ்ணுவை குருவாக்கி அந்த குருவுக்கு பூஜனை செய்கிறாள். பூஜை செய்யக்கூடிய காலத்தில் இந்த ஆதி பராசக்தியானவள் ருத்ர சக்தியை தாங்கி தானும் தானே ஆகி இந்த தேவியானவள் ருத்ர தேவியாக ஆக்குகிறாள், ஆகி போறாள். ஆகவே ருத்ரனின் காலம் மரணத்தோடு ஒருவனுடைய தொடர்பு முடிந்தது. ஆனால் இவள் மரணத்திற்கு பின் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதற்காக ருத்ரன் என்ற சிவனை ஒரு நாளில் அவனுடைய மரணத்தின் ஒரு பொது மனிதனின் மரணத்தின் பின் அவனை மறைத்து மரண காலத்திற்கு பின் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மலத்தின் மேல் அமர்ந்து ருத்ரதேவியே ஆதிபராசக்தி ஆகி விஷ்ணுவை பூஜை செய்கிறார். ஒரு மகன் கை நிறைய காசுகளை சம்பாதித்து தாயின் கையிலே அடித்தால் அவனை எப்படி தாய் பார்த்துக் கொள்ளுவாளோ அது மாதிரி விஷ்ணுவை பூஜை தான் செய்கிறாள். செய்யக்கூடிய காலத்தில் அவளுடைய உருவத்தின் பரிமாற்றம் ருத்ரதேவி. அதற்காக ருத்ரசக்தி ருத்ர பூஜா. என்ன ஆனந்தம்! அந்த மகாசக்தியை விஷ்ணுவான ஆசானிடத்திலே ஒப்படைத்து விடுகிறாள். அந்த மகாசக்தி எந்த மகாசக்தி? ஆதி பராசக்தியானவள் தானே ருத்ர தேவதையாக ஆகிறாள். அதற்காகத்தான் குடுவையில் அவளுக்கு கஞ்சி வார்ப்பது, குடுவையில் பாலால் கொடுப்பது. அந்த குடுவைதான் இந்த மனித உடல். உள்ளே இருக்கக்கூடிய திரவ நிலைகள் தான் அவள். அவள் ருத்ர தேவியாகி விஷ்ணுவை ஆசானாக்கி பூஜை செய்கிறாள். எதற்காக இந்த மடியிலே அன்னை எழுந்தருளிக்கிறாள் என்று, எதற்காக இந்த உடலிலே மடியிலே அன்னை எழுந்து அருளியிருக்கிறாள் என்று விஷ்ணுவுக்கு தெரிய வருகிறது. அவளே ருத்ர தேவியாகி விஷ்ணுவை பூஜை செய்து அவளின் ருத்ர சக்தியை விஷ்ணுவிடத்திலே ஒப்படைக்கிறாள். ஒப்படைத்ததனால் விஷ்ணுவானவன் உலகம் அழியும் வரை அவனுடைய இயக்கத்தை செய்து வருகிறான். விஷ்ணு என்று சொல்றது ருத்ரே, விஷ்ணு என்று சொல்றது ருத்ரே. விஷ்ணு ருத்ர, விஷ்ணு விஷ்ணு ருத்ர, விஷ்ணு ருத்ரே
ஆதிசக்தி ருத்ரையாகி பூஜையின் பலனை அவனிடத்தே கொடுத்து விடுகிறாள். வாங்கிய அவன் தானே சிறிது நேரம் பெண்ணாக மாற்றப்படுகிறாள். தானே பெண்ணாக மாற்றப்பட்டு அந்த அன்னையின் ஒளியை விட, எந்த அன்னையின் ஒளியை விட? ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அன்னையின் ஒளியை விட தன்னுடைய பிரகிருதி என்ற படைப்பின் ஒளி, காத்தலின் ஒளி, அடித்தலின் ஒளி விஷ்ணுவுக்கு அதிகமாகிறது. விஷ்ணுவுக்கு அதிகமாகிறது. அந்த காலத்திலே அந்த சக்தியை விஷ்ணுவிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய காலத்தில் அந்த பெண் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியின் நாபியில் புறப்பட்ட ஓசை அனந்தலோகமாக இந்த மணிவயிறு மாற்றப்படுகிறது. இது ஆணுக்கு அதிக சக்தியா பெண்ணுக்கு அதிக சக்தியா என்றால் பெண்ணின் வயிற்றுக்குத்தான் இந்த சக்தி. அதனால்தான் மலம் ஒரு புறம், சிறுநீர் ஒரு புறம், இரத்தத்தின் ஓட்டம் மறுபுறம், உண்ண வேண்டிய உணவு ஒரு புறம், குருதியின் ஓட்டம் ஒரு புறம், இதயத்தின் துடிப்பு மறுபுறம், இரைப்பையின் அசைவு ஒரு புறம், இதற்கு இடையிலே அனந்தமாக குழந்தை படுத்திருக்கிறது. அனந்தமாக குழந்தை படுத்திருக்கிறது பனிக்குடத்துக்குள்ளே. அந்த பனிக்குடத்தின் தத்துவமாக மாற்றப்படுவது ஆனந்த ஸ்லோகா. இந்த யஜ்ஞோபவந்தி என்ற பூஜை அனைத்துமே ஆனந்த ஸ்லோகமாக மாற்றப்பட்ட லோகத்தின் அமைப்பு ஆண் பெண் மனிதனுடைய வயிறு. ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய மனிதனின் வயிறு. இது ஒரு நிமிடம் கூட வேலை இழந்து ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. அன்னை ஆதிபராசக்தியானவள் இது போன்ற உருவத்தை மாற்றி அமைக்கிறாள். ஆனந்த ஸ்லோகமாக மாறி அந்த ஆனந்த ஸ்லோகத்தின் யஜ்ஞத்தில் வந்த ஆகுதிகள் இந்த வயிறானது ஒரு அனந்த லோகமாக மாற்றப்படுகிறது. இது விஷ்ணுவின் உடலிலும் நடக்கிறது. அனந்த தாயின் உருவம். எந்த தாயின் உருவம்? ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய தாயின் உருவம். தாய் மடியில் பிறந்த குழந்தை அனைத்து உலகங்களை கண்டு ரசித்து சிரித்து, விநாயகர் சிரிப்பை காட்டுகிறார் என்பார், ஆனந்தமாக தூங்கும் போது இது ஆதிபராசக்தியின் உருவத்தை காண்கிறது. இது பிறந்த நாளிலிருந்து 6 மாதம் வரை நடக்கும். முன் 3 மாதங்கள் குழந்தைகள் ஆனந்த சயனத்தில் மகாவிஷ்ணுவை போல் தாயின் மடியில் இருக்கும். அந்த மணிவரியதான் விசேஷம். அந்த மணி வயிறுதான் விசேஷம். இத்தனை ஆனந்தம் ஒரு பெண்ணின் உடலுக்குள்ளே. இதை ஆன்மீக ரசனையோடு எடுத்துப்பார். இதை ஆன்மீக ரசனையோடு எடுத்துப்பாரும். இந்த ஆன்மீக ரசனை வருவதற்கு நீ ஒரு மகளை பெற்றிருக்க வேண்டும். அந்த மகளோடு இதனை ஒப்பனை செய்து பாரும்.
அந்த பெண் குழந்தை மாலவன் என்று அறிந்து அவனை குருவாக்கி ஆசானாக்கி அவனுக்கு அன்னை பூஜை செய்து அந்த பெண் உருவமே மகாவிஷ்ணுவின் உருவமாக தெரிகிறது. இதனால்தான் மோகினி அவதாரம் எடுக்கும் சரியான தன்மையின் அளவுகோலுக்குள்ளே அடங்கினான் மகாவிஷ்ணு. அவனுக்கு ருத்ர விஷ்ணு சக்தி துர்கை என்பது பெயர். அவனுக்கு ருத்ரா விஷ்ணு துர்கை என்பது பெயர். ஆகவே முன்னோரும் மகாமுனிவர்களும் இறைவனை வெளியே தேடவில்லை. இறைவனை வெளியே தேடவில்லை, உள்ளுக்குள் என்றான். உள்ளுக்குள் என்றான். அது உண்மைதானே ஆகிறது. அது உண்மைதானே ஆகிறது. ஆனந்தத்தின் சக்தியாக ஆதிபராசக்தி அங்கு தென்படுகிறாள். சக்தி ருத்ர விஷ்ணு துர்க்கை ஆகுதல் பெயர். அது உருவம் ஆதிபராசக்தி. உருவம் ஆதிபராசக்தி, பெயர் ருத்ரா விஷ்ணு துர்கை. ருத்ரா விஷ்ணு துர்கை என்றால் சக்தி என்பது பொருள். ருத்ரா விஷ்ணு துர்கை என்றால் சக்தி என்பது பொருள். ஏன் சக்தியாக வேண்டும்? சிவன் பனிமலையில் அரைக்கண் மூடி பத்மாசனமிட்டு யோகத்தில் இருப்பான். வேலைகள் நின்று போகும். காமபானத்தை இட்டு அவனை எழுப்பது வழக்கம். இங்கே சக்தி ருத்ர அனந்த பனிமலையில் எப்படி சிவனானவன் பத்மாசனமிட்டு அமர்ந்தானோ, ருத்ர சிவன் என்ற நிலையில் ஆதி பராசக்தியானவள் நாபி என்ற வயிற்றின் பாகத்திலே, தொப்புள் என்ற வயிற்றின் பாகத்திலே யோக சித்தாந்தத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். யோகம் பயிலும் போது பத்மாசனம் அதற்காகத்தான் இட்டு அமர வேண்டும். அமர்ந்து யோக சித்தாந்தத்தை செய்ய துவக்கும் கால் பிரணயாமத்தின் காற்று ஓட்டம் கூடுகிறது. பிரணயாமத்தின் காற்று ஓட்டம் கூடும்போது அதற்கு ஆண் பெண் உருவமில்லை. காற்று ஆக்சிஜன், பிரணயாமம் கருமிலை வாயு. கடுகில் உண்டு, மிளகில் உண்டு, இஞ்சியில் உண்டு, வேப்பிலையில் உண்டு, கருவேப்பிலையில் உண்டு. அவள்தான் இவள். ஆனந்தத்தை அளிக்கவல்ல ஆதிபராசக்தி என்று மனிதன் உணர்தல். அந்த பிராணத்தின் காற்றிற்கு ஆண் பெண் தன்மையில்லை. பத்மாசனம் இட்டு அமர்ந்தபோது அந்த யோகத்தின் சித்தாந்தம் கைகூடுவதற்கு அவள் தீர்மானிக்கின்றான். இக்குழந்தை இன்னும் உலகியல் ஆசையில் உண்டு, இக்குழந்தைக்கு உலகியல் ஆசை குறைந்ததுண்டு என்று நினைக்கிறாள். நீ மனிதன்
பத்மாசனம் இட்டு வெளியே அமரும்போது ருத்ரசிவனின் யோகத்தின்படி பத்மாசனத்தை இட்டு இந்த ஆதிபராசக்தி என்ற பெண் நாபியை சார்ந்த வயிற்றுக்குள்ளே பத்மாசனம் இட்டு இருக்கிறாள். இது நீ எப்பொழுது உணர்கிறாய்? யோகத்தை பயிலும் போது உணர்கிறாய். ஏன் உணர்கிறாய் என்றால் இந்த யோகத்தின் நிலை மேல் வளரும் போது உனக்கு தெரிகிறது உலகம் அனைத்தும் பெண்மயம். அந்த பெண் ஆதி பராசக்தி. யார் யார் வெளியாக வருகிறாள்? ஒரு நாள் வேலைக்காரனை விடுத்து விடுகிறாள் ருத்ரனை. இறப்பின் காலம். பிறப்பின் கால் ஒரு நாள் பிரம்மத்தை விட்டு விடுகிறாள். ஆனால் பிறப்பதற்கு முன் பிரம்மத்தின் வேலை அவனை தொகுக்க வேண்டும், பாவ புண்ணியத்தை பகுக்க வேண்டும், எத்தனை ஜென்மா கர்மங்களை செய்ய வேண்டும். முடித்து விடுகிறான். பிறந்தபோது முடிந்தது, இறந்தபோது சிவனின் வேலை முடிந்தது. விஷ்ணுதான் இடையனாக இருந்து அனைத்து சித்தாந்தத்தை கவனிக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு குறை, நான் மட்டும் இத்தனை காலம் வேலை செய்ய வேண்டுமா? எனக்கு யார் கூலி சம்பளத்தை கொடுப்பார் என்கிறாள். ஆதிபராசக்தி அவளுடைய ஆனந்தத்தை பத்மாசனமிட்டு அவனுக்கு காட்டி, இந்த வேலை உனது, நீதான் இதை செய்ய வேண்டும் என்று அருள்கிறாள். நீதான் இதை செய்ய வேண்டும். இது ஒரு மனிதன் அறிந்து விட்டால் வயிற்றிலும் அன்னை, மனைவியின் ரூபத்தில் அன்னை, தாயின் ரூபத்தில் அன்னை, மகளின் ரூபத்தில் அன்னை, மருமகளின் ரூபத்தில் அன்னை, மகளுக்கு பிறந்த மகளின் ரூபத்தில் அன்னை. அதற்காகத்தான் பெரியாழ்வார் கெஞ்சினான் கொஞ்சினான். லட்சுமியாக வந்து லட்சுமியே நீ என்று நினைத்திருந்த போது விட்டு சென்றனையே என்று அழுதான். யார் சமாதானம் சொல்வது? மகளாக பாவித்தது ஒரு புறம், அந்த மகள் கிடைத்தது லட்சுமியின் ரூபத்தில். விட்டு விடுவானோ? மாலவனே கொஞ்ச முடியாத மனைவி மகளாக வருகிறாள். மாலவன் கொஞ்ச முடியாத மனைவி மகளாக வருகிறாள். ஆதிபராசக்தி போற்றும் அன்னையே மகளாக வரும்போது விட்டு கொடுத்து அவன் அழுதிருப்பானோ அல்லவோ? தெரிந்திருந்தால் திருமணம் செய்திருப்பானோ? இதைத்தான் உணர்வது அனந்தா, ஆதி பராசக்தி. அனைத்தும் பெண்மயம், அனைவரும் பெண்ணின் சித்தாந்தம். யாரை உற்று நோக்கினும் சக்தி, எங்கெங்கு நோக்கினும் சக்தி, எங்கு திரும்பி பார்த்தனும் சக்தி, எங்கு நோக்கினும் சக்தியடா என்று பாரதி பாடினான். எங்கெங்கு நோக்கினும் சக்தியடா என்று பாடினான். பாடியவனான். வந்த வார்த்தை அனைத்தும் பெண்ணை சார்ந்தது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்துமே பெண் உருவம். இதைத்தான் ஆனந்தம் என்று சொல்லி இந்த சிவனாக யோகத்தின் பத்மாசனத்திலே அமர்ந்து இருப்பது போல் காட்சி கொடுப்பது அடிவயிற்றில் இருந்து அன்னை ஆதி பராசக்தி. இந்த 11வது ஸ்லோகத்தின் தத்துவத்தை 3வது இலக்கத்தை கடக்கும் தருவாயில் சற்று பொறுத்திருந்து 4வது இலக்கத்திற்கு போவோம்.